நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நிறைவேறவும் ஜேசி பத்ரோஸ் ராஜா குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் நடக்க இருக்க காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கவும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சந்திரா நேரு, அருள் தந்தை பால் தலாமோர் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், பெனார் பெரியநாயகசாமி, பெனார் ஆரோக்கியமரி, கத்திலின் ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், திருச்சபையில் திரு அடி சேர்ந்த திருத்தந்தையர்கள், கருதினால்மார்கள், துறவர பேராயத்தின் தலைவர்கள், ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதரர்கள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே. என் வீடு இது, என் ஜெப வீடு, வன்கள்வர் குகையாய் மாற்றாதே. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் புனித அந்தியோக்கியா இஞ்ஞாசியாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அந்தியோக்கியா நகருக்கு
மூன்றாவது ஆயராக இவர் பணியேற்றார். அருளப்பருடைய சீடராக விளங்கியார். அவருக்கு அடுத்து இருக்கின்ற ஆயராக இவர் திகழ்ந்தார். அருளப்பருக்கு அடுத்து வந்த சீடர்கள், அந்த சீடருக்கு அடுத்து வந்தவர் தான் இஞ்ஞாசியார். 107வது ஆண்டு பணியேற்றார். அவர் தீவிரவாதியாக போதித்ததினால், பல்லாயிரக்கணக்கான மக்களை மனம் திருப்பியதினால் பேரரசன் இவரை மிருகங்களுக்கு இரையாக போட வேண்டும் என்று கட்டளையிட்டார். அவ்வாறு அந்தியோக்கியாவிலிருந்து ரோமைக்கு எடுத்து செல்லப்பட்டார். ரோமையிலே மிருகங்களுக்கு இரையாக போட்டார்கள். இவருடைய அந்த வீர விசுவாசத்தை இன்றைய தினம் நாம் கொண்டாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மறை சாட்சியாரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது திருவை என்னும் மறையுடலை அழகு செய்தீரே. இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித இஞ்ஞாசியாரின் மாட்சிமைக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையான வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பும் விளங்கிடுவதாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, உயிருள்ள இறைவார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இது காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி இருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவது என்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார். அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடையாக கருதப்படுவது இல்லை. அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவர் ஆக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால்
அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கிறார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 32 1-2, 5 மற்றும் 11 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனத்தில் வஞ்சம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினேர். பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. நீதிமான்களே, ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே, நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. Alleluia, 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 Alleluia. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூகாஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டு இருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கட்டும், நீங்கள் உள்ளறைகளில் கதவோடு கதவாய் பேசியவை வீடுகளின் மேல்தட்டிலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
உடலை கொல்லுவதற்கு அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்ற பின் நரகத்துக்கு தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுகளுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டு இருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகளின் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை காணுவதற்காகவும் அவரை தொடுவதற்காகவும் அவர் சென்ற இடங்களெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். மிதித்து கொண்டு, அடித்து கொண்டு, இடித்து கொண்டு மக்கள் எந்த அளவுக்கு மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவருடைய புதுமைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவரை தேடி வருகின்றார்கள். அப்போ தான் அவங்கள பார்த்து சொல்கிறார், பரிசேயரை பற்றி எச்சரிக்கையாக இருங்க. பரிசேயர் வேதாகமத்தை கடைப்பிடிக்கிறார்கள். வேதாகமத்தை அறிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்க வேண்டும், அது அவர்களுடைய கடமை. ஆனால் இந்த பரிசேயர்கள் வேதாகமத்தை அறிந்திருந்தார்கள், கடைப்பிடிக்கவில்லை. மக்களுக்கு அவர்களை எடுத்துக்காட்டாக வாழவில்லை. இதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். பரிசேயருடைய வெளிவேடக்காரன் இந்த எச்சரிக்கை நமக்கு கொடுக்கின்றார். அஞ்ச வேண்டாம் என்று சொல்லுவார். காரணம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக பலர் கொல்லப்பட்டார்கள், துன்பத்தை அடைந்தார்கள். அவர்களை பார்த்து அஞ்ச வேண்டாம், கடவுளுக்காக எதையும் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். கடவுள் நம்மை அறிந்திருக்கின்றார். கடவுள் தன்னை நமக்காக பலியாக்கி இருக்கின்றார். நம்மை நேசிக்கின்ற கடவுளுக்கு நாம் அஞ்ச வேண்டும். கடவுளுடைய துணை என்றும் உண்டு. குருவிகளை பற்றி சொல்கிறார். குருவிகள் விற்கப்படுகின்றன. அவைகளை எடுத்து செல்கின்றவர்கள் உணவாக சாப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள். தலை முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றன. நம்ம தலையில் எத்தனை முடி இருக்குன்னு நமக்கு கணக்கு தெரியாது. அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. 2,60,000 சொல்லி 1,20,000 சொல்லி. சமயத்தில் என் தலையில் என்ன இருக்குன்னு சொல்லுமா எண்ணெயெல்லாம் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது. அந்த அளவிற்கு கடவுள் நம்மை அறிந்திருக்கின்றார். நம்மை மதிப்புக்குரியவர்கள் என்று வைத்திருக்கின்றார். பல குருவிகளை விட மனிதர்களாகிய நாம் மேன்மையாக உள்ளவர்கள். நம்மிடத்திலே அன்பும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நம்பிக்கை கடவுள் மீது, அவருடைய வார்த்தையின் மீது, அவருடைய செயலின் மீது நாம் வைத்திருக்கின்ற பற்று. நற்செயல்கள் என்றைக்கும் இறைவனுக்கு உகந்த செயல்களை செய்ய வேண்டும். மனிதர்களுக்கு அஞ்சி அல்லாமல் கடவுளுக்கு அஞ்சித்தான் ஒவ்வொரு செயலும், சொல், செயல் அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்குமேயானால் செயல்பட வேண்டும், செயலில் வெளிப்பட வேண்டும். நம்பிக்கை என்பது செயலில் வெளிப்படுவது. செயல் இல்லாத ஒரு நம்பிக்கை, அதைத்தான் பரிசேயருடைய நம்பிக்கை என்றால் கடவுள் சுட்டி காட்டுகின்றார். அவரிடத்தில் செயலற்ற போதனை இருந்தது. நாம் செயலுள்ள இரக்கம் நிறைந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டும். இறைவனுடைய இரக்கம் என்பது
சொல்லிலும் செயலிலும் இருக்க வேண்டும். அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் எல்லாம் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் அப்பமும் ரசமும் கையளிக்கும் போது என்னையும் சேர்த்து அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன் கடந்த காலத்தின் நன்மைகள் ஒவ்வொன்றும் நன்றியுடன் நான் அர்ப்பணித்தேன் கண்ணீர் கலந்த நினைவு எல்லாமே உன் திருப்பாதம் நான் அர்ப்பணித்தேன் உம் திருப்பாதம் நான் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன் எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன் எனது ஆசைகள் எல்லாமே உனது ஆசியால் நிரம்ப அர்ப்பணித்தேன் எனது வழிகள் திட்டங்கள் எல்லாமே உமது என்று நான் அர்ப்பணித்தேன் உமது என்று நான் அர்ப்பணித்தேன் 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 எல்லாம் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கிறிஸ்துவின் கோதுமை மணியாகிய புனித இஞ்ஞாசியாரை அவரது மறைசாட்சியத்தின் பாடுகளால் தூய அப்பமாக ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் இறைப்பற்றுடன் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசியாசியான புனித இஞ்ஞாசியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவென்மையில் உமது வல்லமையை சிறந்தோங்க செய்து
வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது முதல் மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமூல ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற
இக்னாசியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரம் வருட மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர்.
அவ்விருந்தை ஒன்றிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்தேது அதை உண்ண தடையென்ன, உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. இறைவன் தரும் விருந்தேது அதை உண்ண தடையென்ன, உறைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடையென்ன. உள்ள கதவு திறந்தது அதன் உள்ளே வாழுவாய், உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உள்நிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உள்நிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரின் விண்ணக பிறப்பு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு எங்களுக்கு ஊட்டம் அளிப்பதாக. நாங்கள் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்தவர்களாய் வாழ அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் கொள்ளுதம்மா உந்தன் தாய்மை நினைவானே அம்மா. இதயம் மகிழுதம்மா. வாழ்வெனும் பாதையிலே ஒளி விளக்காய் இருப்பார், வாழ்வெனும் பாதையிலே
ஒளி விளக்காய் நீருப்பாய். உண்மை மனதும் உயர்ந்த நெறியும் இணைந்து வாழ்த்திடுவே அம்மா. இதயம் மகிழுதம்மா, தூய கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா. உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.